கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு துதியும் கனமும் மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, 19/1/2025 ஆகிய இந்த நன்னாளுக்காக நம்முடைய தேவனும் இரட்சகருமாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை நன்றி நேர்ந்த இதயத்தோடு நாம் தொழுது கொள்வோம். இந்த நாளின் வேத தியானத்திற்கான வேத பகுதி மத்திய 18ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரைக்கும். அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவங்க கவலையெல்லாம் யார் பெரியவங்களாக இருப்பாங்கன்ட்டு தான். ஏற்கனவே இயேசுக்கு பின்னாடி யார் பெரியவன் என்கிறதான சர்ச்சை உண்டானது போது ஆண்டவர் அவர்களிடத்தில் திரும்பி வந்து பூமியில் ராஜாக்கள் தங்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு உபதேசித்தார். மறுபடியும் இங்கே வந்து பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவனாக இருப்பான் என்ற கேள்விக்கு ஆண்டவர் கொடுக்குற பதிலை பாருங்கள். இந்த பிள்ளையை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே மாட்டீங்கன்றார். பரலோக ராஜ்யத்தில் பெரியவனோ சின்னவனோ அது அடுத்த விஷயம். முதல்ல நீ பிரவேசித்தாதானே பெரியவனா சின்னவனான்ற கவலைப்படணும். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கே ஒரு தகுதி வேண்டும். என்னவென்று சொன்னால், குழந்தையை போல மாற வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிள்ளையை போல மாறணும். அந்த பிள்ளையை போல மாறுகிற அந்த அனுபவம் தான் நம்மை பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கும். பிள்ளைகளின் குணங்கள் என்ன? ஒரு நாளும் குழந்தைகள் தங்களை முன்னிறுத்த மாட்டார்கள். ஒரு இடத்துல போனோம்னா தாய் தகப்பனுக்கு பின்னாடி தான் இருப்பாங்க, முன்னாடி வந்து நிற்க மாட்டாங்க. முன்னாடி நிற்பதற்கு பயப்படுவார்கள். எப்பயுமே அவங்க தாய் தகப்பனுக்கு பின்னாடி தான் தங்களை ஒளித்துக் கொள்வார்கள், மறைத்துக் கொள்வார்கள். கர்த்தருக்கு சோதரன், நாம அப்படி தாங்க இருக்கணும். குழந்தையை போல மாறுற அனுபவம் என்னன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி நம்ம இருக்கணுமே ஒழிய அவருக்கு முன்னாடி நம்ம காட்டக்கூடாது. நாம் அவருக்கு பின்னாடி இருந்து அவரை தான் நம்ம முன்னாடி காட்டணும். அதுதான் பரலோகம் விரும்புகிற ஒரு தன்மையாக இருக்கிறது. வாசிப்போம். யோவான் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. ஆமென். ஆடுகள் மேய்ப்பனுக்கு பின்னாடி தான் செல்லணும். முன்னாடி போனால் அது நல்ல ஆடு கிடையாது. ரெண்டாவது, பிள்ளைகளுடைய குணாதிசயம் என்னவென்று கேட்டால், பிள்ளைகள் சார்ந்து வாழுகிறவர்கள். யாரை? தங்களுடைய பெற்றோரை. தங்கள் பெற்றோர் இல்லாமல் அவர்களால் எந்த காரியமும் செய்ய முடியாது. தாயோ தகப்பனோ இல்லாமல் அவங்களால எந்த காரியமுமே செய்ய முடியாது, செய்யக்கூடாது. அல்லேலூயா. அதனாலே அவர்கள் எப்பொழுதுமே எல்லா தேவைகளுக்காக தங்கள் பெற்றோரையும் சார்ந்திருப்பார்கள். அதே போல பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய எல்லா தேவைகளுக்காகவும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தான் நாம் சார்ந்திருக்க வேண்டுமே ஒழிய நாம் மனிதர்களையோ எந்த சூழ்நிலைகளையோ நம்மையோ நாம் சார்ந்திருக்கக்கூடாது. அல்லேலூயா. வாசிப்போம். யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அல்லேலூயா. மூன்றாவது காரியம் என்னன்னா, பிள்ளைகள் தங்கள் பெற்றோரை முழுவதும் நம்புவார்கள். அல்லேலூயா. ஒரு பிள்ளை வந்து நாய்க்கு பயப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது தனியாக போகும்போது பயப்படும். ஆனால் தன்னுடைய தாயோடு போகிற போது அதுக்கு இந்த பயமே இருக்காது. பாருங்களேன், முற்றிலுமாக தன் தாயை அந்த பிள்ளை நம்பும். பாருங்க, தன் தகப்பனை இந்த பிள்ளை நம்பும். பாருங்க, அந்த பெற்றோரோட தாயும் தகப்பனும் வந்து நாய்க்கு பயப்படுறவங்களா இருந்தால் கூட அதை பற்றி அது கவலை இல்லை. ஆனால் அது என்னது, என் பெற்றோர்கள் என் கூட வராங்க, என் தாயோ என் தகப்பனோ என் கூட வராங்க, எதுக்கு நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு தன்னுடைய பெற்றோரை முழுமையாக நம்பி வாழுகிற ஒரு வாழ்க்கை குழந்தை வாழும். அதே போல தான் பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் எல்லாம் வல்லவர். பெற்றோரை போல அல்ல, அவர் எல்லாம் வல்லவர், அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர். அவரை மாத்திரமே முழுமையாக நாம் நம்பி வாழ வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசிப்போம். நீதிமொழியின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன், ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். நீதிமொழியின் புத்தகம் 29-25 வாசிக்க கேட்போம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். அல்லேலூயா.
நீதிமொழியின் புத்தகம் 28:26 என்ன சொல்கிறது? தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன். அதாவது தன்னை நம்புகிறவன் மூடன். யாரை நம்பணும்? முற்றுமுடிய ஒரு குழந்தையை போல நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நம்ப வேண்டும். இதுதாங்க குழந்தையை போல மாறுகிற அனுபவம். ஆனால் இன்றைக்கு குழந்தைகளைப் போல மாறுவதை விட குழந்தைத்தனமாக இருப்பதை, அதாவது சைல்டிஷ்னஸ், குழந்தைத்தனமாக இருப்பதை தான் அநேகர் தெரிந்து கொள்கிறார்கள். பார்ப்போம், சின்ன பிள்ளைங்க பாருங்களேன், இயல்பாகவே குழந்தைகளுக்கு ஆசை அதிகம். அவருடைய கண்கள் அவர்களுடைய வயிறை விட பெரியது. அல்லேலூயா. ஒரு சின்ன பிள்ளைகிட்ட ஒரு தட்டு நிறையா ஸ்வீட் பலகாரம் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிள்ளைக்கு அந்த அத்தனையும் சாப்பிட முடியாது, அத்தனையும் அது வாயில் கூட கொள்ளாது. ஆனால் அத்தனை அந்த இனிப்புகளையும் பலகாரங்களையும் அந்த பிள்ளைகளுடைய கண்கள் சாப்பிட்டு விடும் பாருங்களேன். அது குழந்தையோட இயல்பு. அதுவே பெரியவர்களுக்கு இருக்கும் பட்சத்தில் அது பாவமாகி விடுகிறது. அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுதுங்க? 1 தீமோத்தேயு 6:6 வாசிங்க. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் என்கிற அந்த மனநிலை பெரியவங்களுக்கு வரதே இல்லை. எதை பார்த்தாலும் சுதந்திரித்துக் கொள்ளணும், இன்னும் சேர்க்கணும், இன்னும் வாங்கி போடணும், இன்னும் அதை வாங்கி போடணும், இதை வாங்கி போடணும். இது பாவம், இது குழந்தைத்தனம். இரண்டாவதாக, குழந்தைகளிடத்தில் இருக்கிறதான இயல்பான குணம் என்னவென்றால் பொறாமை. தன் தாய் தகப்பனிடத்தில் வேற குழந்தைங்க அன்றதை விரும்பவே மாட்டாங்க பிள்ளைங்க. பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னா இன்னொரு குழந்தைக்கு தாயானவள் ஆயத்தமாகி கர்ப்பவதியாக இருக்கிறானாக்க அப்போயே என்ன ஆயிடுனா சொல்லுவாங்க, ஐயோ பிள்ளைக்கு சவலை தட்டிடுவாங்க. சவலையெல்லாம் தட்டுறதில்ல, கவலை தட்டிடுது. குழந்தை பிறந்த பிற்பாடு பாருங்கள், ஐயோ நம்மளை விட இனி அந்த பிள்ளைய தான் அதிகமாக நேசிப்பாங்களோ, அவங்கள்ட்ட நமக்கு அன்பு குறைந்து விடுமோங்கிற அந்த அச்சம், அந்த பயம் தானாக வந்துடும். பார்த்திங்கன்னா அதுக்கு பொறாமை ஜாஸ்தியாகிடும். வெளியில் இருக்கிற பிள்ளைய தூக்கி மடியில் வச்சாக்க இன்னும் பயங்கர கோபம் வந்துடும். பொறாமை இது குழந்தைகளுடைய இயல்புங்க. இது பெரியவங்கள்ட்ட இருக்கலாமா? அநேக பெரியவர்கள் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு 30 வருஷம் ஆகி 40 வருஷம் ஆகி தன்னை தான் முன்னிலை நிறுத்தணும், தன்னை தான் பெருசாக நினைக்கணும், மற்றவங்க தன்னை தான் மையப்படுத்தணும், தன்னை தான் ஹைலைட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு இயல்பு, அந்த குணம் பெரியவங்களை அனுப்பப்போ அது பாவமாயிருதுங்க. மூன்றாவதாக, பிள்ளைகள் எப்பயுமே அடமண்ட் நேச்சர், அடம் பண்ணுவாங்க. தாங்கள் நினைத்ததை பெற்றே தீர வேண்டும், தாங்கள் பார்த்ததை அடைந்தே தீர வேண்டும் என்று சொல்லி. அது குழந்தைகளுடைய இயல்பு. குழந்தைங்கள்ட்ட இருக்கிற வரைக்கும் அது பாவம் இல்லைங்க. அது பெரியவங்கள்ட்ட வந்துருச்சுன்னா பாருங்களேன், பெரிய விளைவுகளை ஏற்படுத்துகிறது. தான் நினைத்ததை சாதித்து விட வேண்டும், தான் விரும்பினதை அடைந்தே தீர வேண்டும். இன்றைக்கு அநேகர் இப்படி நடந்ததுனாலே, இப்படி வாழ்ந்ததுனாலே தங்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க, தாங்களே அழிந்து போய்விட்டார்கள் என்கிற அநேக உதாரணங்கள் உண்டு. பிரியமானவர்களே, குழந்தையை போல மாறணும் என்று சொல்கிறார் பாருங்களேன். இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவனே பரலோக ராஜ்யத்திலே பெரியவனாக இருப்பான். அதனாலே பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்வது என்னவென்று சொன்னால், குழந்தைத்தனம் வேண்டாம், குழந்தை உள்ளம் வேண்டும். ஆகினால் பிரியமானவர்களே, பரலோகம் விரும்புவது குழந்தை உள்ளம், குழந்தைத்தனம் கிடையாது. குழந்தைத்தனத்தை விட்டு வெளியே வருவோம், சைல்டிஷ்னஸை விட்டு வெளியே வருவோம், சைல்ட் லைக்னஸுக்கு வருவோம். அப்போ தான் நம்ம பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியும். அப்புறம்தான் பரலோகத்தில் பெரியவன் சின்னவங்கிறதுலாம். குழந்தைகளைப் போல மாறுவோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. மகா இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல தகப்பனே, குழந்தையை போல நாங்கள் மாறுறதற்கு ஒவ்வொரு நாளும் எங்களை பயிற்றுவீங்க ஆண்டவரை, எங்களை உருவாக்குங்க ஆண்டவரை. எங்களுக்குரிய பரலோக ராஜ்யத்தை நாங்கள் இழந்து விடக்கூடாது ராஜா. உங்களுடைய அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அன்பர் இயேசுவின் அற்புத நாமத்தில் பிதாவே, ஆமென்.